அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு காஃபி வித் மில்லியனர். இது இன்றைக்கி வந்து புதுசாக ஒரு டாப்பிக்கை பற்றி பேசலாம்னு நினச்சேன். இது துபாயில் உள்ள துபாய்க்கு வந்து நிறைய பேர் இப்போ ரீலோகேட் ஆகிட்டு இருக்காங்க. நிறைய வேர்ல்டுலேருந்து நிறைய பேர், நிறைய மில்லியனர்ஸ் பில்லியனர்ஸ்லாம் வந்து அங்கே வந்து பண்ணிருக்கவங்க எல்லாமே வந்து அங்கே வந்து, ஏன்னா அங்கே வந்து போகிறதுக்கு வந்து நிறைய ரீசன் இருக்குது. அதனால் வந்து நிறைய பேர் மூவ் ஆகிட்டு இருக்காங்க. ஆனால் ஏன் அங்கே மூவ் ஆகிறாங்க, எதுக்கு மூவ் ஆகிறாங்க, அதுக்கப்புறம் வந்து என்னென்ன அட்வான்டேஜ்லாம் இருக்குது, யார் மூவ் ஆகலாம், யார் மூவ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக இதில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு யார் வந்து ஃபஸ்ட்டில் வந்து அந்த வீசா பற்றி ஃபஸ்ட்டில் பார்க்கலாம். வந்து அந்த வீசா பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு நியூஸ் நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். ஏன்னா வந்து இப்போ ஒரு 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 2-3 டேஸ்க்கு முன்னாடி, ஒரு 4-5 டேஸ்க்கு முன்னாடி வந்து ஒரு நியூஸ் வந்துச்சு. இது துபாய் 10 இயர் கோல்டன் வீசா வந்து இந்தியன்ஸுக்கு 100,000 திர்ஹம்ஸ் கொடுத்தா வந்து 1,00,000 திர்ஹம் கொடுத்தா வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூஸ் வந்து ஃபேக் நியூஸ். அது வந்து ஆக்சுவலாக வந்து அது வந்து அவங்க யூஏஇ அத்தாரிட்டிஸை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி எதுவும் வந்து இந்தியன்ஸ்க்குலாம் இப்போ ஸ்பெஷல் ப்ரிவிலேஜோ இல்லை 100K வந்து யாரும் வந்து இங்கே வந்து 10 இயர் இது கோல்டன் வீசா வந்து இது இஷ்யூ பண்ணுறது கிடையாது வந்து. ஸோ ஒன்லி த 10 இயர் கோல்டன் வீசா வந்து இங்கே கிடைக்கிறது வந்து 2 மில்லியன் இது யூஏஇ திர்ஹம்ஸ் வந்து நீங்கள் வந்து அங்கே இன்வெஸ்ட் பண்ணணும். அது இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னா எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்னா, எய்தர் அங்கே உள்ள ரியல் எஸ்டேட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லைன்னா உங்கள்கிட்ட கேஷாக இருந்ததுன்னா அந்த கேஷை வந்து நீங்கள் வந்து அங்கே உள்ள ஏதோ ஒரு பேங்க்கில் எப்படி இது ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கலாம். 2 இயர்ஸ் வந்து லாக்கிங் பீரியடு. அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் கொடுப்பாங்க, வந்து 4% இன்ட்ரெஸ்ட் நினைக்கிறேன் இப்போ கரண்ட்டாக. ஏன்னா யூஎஸ் டாலரும் துபாய் திர்ஹம்ஸ் வந்து லிங்க்டு. ஆக்சுவலாக வந்து அந்த டாலர் யூஎஸ் டாலர் மேலே போச்சுன்னா திர்ஹமும் மேலே போகும், யூஏ டாலர் மேலே போகும். அது கீழே வந்துச்சுன்னா இதுவும் கீழே வரும். ஸோ அது போத் லிங்க்டு. அதனால் வந்து மணியோட வேல்யூ வந்து ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும். இந்தியா மாதிரி கிடையாது. அங்கே வந்து டாலர் வேல்யூ டாலர் டு இந்தியன் ருப்பி வந்து டிப்ரிஷியேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸு. ஸோ இது ரெண்டு தான். இது $2 மில்லியன் ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும், இல்லைன்னா இது $2 மில்லியன் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வந்து போடணும். வந்து இது ரெண்டு வழியாக தான் உங்களுக்கு கிடைக்க முடியும். இந்த 100K கொடுத்தா இந்தியன் சிட்டிசன்ஸ் கொடுக்குறாங்க, அது ஃபேக் நியூஸாக. அது நம்பர் 1. நம்பர் 2 வந்து இந்த வீசா கிடைச்சா என்னென்ன அட்வான்டேஜ் அப்படின்னு சொன்னால், யூஏயில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். அங்கே வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன ஜாப் வேணாலும் நீங்கள் ஜாப் தேடிக்கலாம். ஜாபே இல்லாட்டாலும் சும்மா கூட இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இது அங்கேயே நீங்கள் வந்து எஜுகேஷன் பண்ணலாம், பிஸ்னஸ் பண்ணுறதா பிஸ்னஸ் பண்ணலாம், ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய அட்வான்டேஜஸ் வந்து அந்த விசாவில் வந்து இருக்குது வந்து. ஸோ 10 இயர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. அன்லிமிட்டெட் வந்து நீங்கள் எத்தனை வேணாலும் ஃப்ரீ மல்டிபிள் என்ட்ரி நீங்கள் போயிட்டு வந்துகிட்டே இருக்கலாம், வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். அதுக்கப்புறமா அப்ரூவல் உங்களுக்கு வந்து அந்த அசட்டை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா 2 மில்லியன் கண்டினியூ பண்ணிங்கன்னா 10 இயர்ஸ்க்கு மேலே உங்களுக்கு இது உங்களுடைய வீசா வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அன்லிமிட்டெட் எக்ஸ்டென்ஷன் இருக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து அட்வான்டேஜஸ் வந்து. ஸோ இதில் நிறைய பேர் ஏன் அங்கே போகிறாங்க, நிறைய வந்து பீப்புள் வந்து ரிச் பீப்புள் தான் மெயினாக வந்து அங்கே ஃபோக்கஸ் பண்ணிக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னு சொன்னால், அங்கே வந்து ஒரு டேக்ஸ் வேணுது வந்து பர்சனல் டேக்ஸுக்கு வந்து ஆக்சுவலாக இன்கம் டேக்ஸ் கிடையாது. இப்போ நீங்கள் வந்து 1 லட்ச ரூபா சம்பாதிக்கணும்னு 1 லட்ச ரூபா சம்பாதிக்க கிடையாது. 1 கோடி சம்பாதிச்சாலும் உங்களுக்கு டேக்ஸ் கிடையாது. ஸோ அதனால் வந்து பர்சனல் இன்கம் போய் டேக்ஸ் ஆனால அவங்க என்ன பண்ணுவாங்க, நிறைய ரிச் பீப்புள் போய் அங்கேயே போய் உட்காந்துக்கிட்டு இந்தியாவில், யூஎஸில், யூகேல எல்லாம் வந்து இங்கே உள்ளவங்க அங்கே ஒரு ஆஃபீஸை போட்டுட்டு அங்கேயே போய் 6 மாதம் 3 மாதம் இருந்துட்டு நான் அங்கே உள்ள டேக்ஸ் ரெசிடென்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இது இப்போ யூஎஸில் பார்த்தீங்கன்னா 180 டேஸ்னு ஒரு ரூல் இருக்குது. அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். 180 டேஸ் ரூல் என்ன அப்படின்னு சொன்னால், யூஎஸ்க்குள்ளே வந்து நீங்கள் ஃபிசிக்கலாக 180 டேஸ் இருந்தால் தான் இங்கே உள்ள டேக்ஸ் ரெசிடென்ட், இல்லைன்னா நீங்கள் டேக்ஸ் ரெசிடென்ட் கிடையாது. நீங்கள் வெளியில் இருந்தீங்கன்னா 180 டேஸ்க்கு நீங்கள் வந்து கம்மியாக இங்கே இருந்தீங்கன்னா இங்கே நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸ் வந்து கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருக்கீங்களோ அங்கேயே நீங்கள் இன்கம் டேக்ஸ் கட்டணும். இப்போ இங்கே உங்களுக்கு இன்கம் வரும், ஆனால் வந்து நீங்கள் 180 டேஸ் கீழே இருப்பீங்க. துபாயில் போய் நீங்கள் இது கோல்டன் வீசா வாங்கி வச்சுருப்பீங்க. அங்கே இந்த இன்கம் வந்து அங்கே வந்து உங்களுக்கு டேக்ஸே கிடையாது, ஃப்ரீ ஆகிடும். ஸோ இதான் வந்து டேக்ஸ் எவிக்ஷன் அப்படின்வாங்க. ஸோ அதே மாதிரி பிஸ்னஸ் பீப்புள் அந்த மாதிரி தான். நிறைய பேர் துபாயில் ஆஃபீஸ் போட்டு துபாயில் உட்காந்துருப்பாங்க. இந்தியாவில் வந்து பிஸ்னஸ் இருக்கும், அங்கே பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அவங்க 180 டேஸ் அங்கே வந்து டேக்ஸ் ரெசிடென்ட் கிடையாது. வந்து அவங்க வந்து இது துபாயில் உள்ள டேக்ஸ் ரெசிடென்ட்டாக இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து அங்கே இந்தியாவில் வந்து டேக்ஸ் பே பண்ண அவசியம் இல்லை. இதே மாதிரி நிறையா ஸ்டாக் புரோக்கர்ஸ் கூட வந்து
இந்தியாவில் உள்ளவங்கலாம் வந்து யூஎஸில் இது யூகேல இந்தியாவில் உள்ளவங்க இது துபாயில் வந்து உட்காந்துக்கிட்டு அழகாக வந்து அங்கே ஒரு கோல்டன் விசா வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு வீடு எடுத்துக்கிட்டு பேசாமல் அங்கே உட்காந்து ட்ரேடிங் பண்ணிகிட்டு இருப்பாங்க. வேர்ல்டு எல்லா மார்க்கெட் யூஎஸ், யூகே, இந்தியா எல்லா மார்க்கெட்லையும் அவங்க ட்ரேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து லாபத்தில் எந்த டேக்ஸும் கிடையாது. ஸோ இதெல்லாம் தான் அட்வான்டேஜ். இப்போ நெக்ஸ்ட் செக்மெண்ட் ஆஃப் பீப்புளுக்கு வருவோம். ஸோ இப்போ வந்து யூஸ்வலாக இந்த இதில் வந்து இதெல்லாம் வந்து ஒரு ஒரு அல்ட்ரா ரிச் பீப்புள் உள்ளவர்கள் நான் சொன்னேன் வந்து ஓரளவுக்கு பணம் இருக்கவங்ககிட்ட வந்து அவங்க வந்து அங்கே போய் இருந்துக்கலாம். அவங்களுக்கு வந்து ஒரு 2 மில்லியன் கொடுத்து வந்து இந்த துபாயில் போய் கோல்டன் விசா வாங்குறாங்கன்னா அவங்க வந்து டெஃபினெட்லி எபோவ் த ஐ நெட்ஒர்க்குன்றது இண்டிவிஜுவல் தான் நான் சொல்லுவேன். HNI கேட்டகரியில் வருவாங்க அவங்களாம். ஸோ இப்போ யூஸ்வலாக வந்து வேறு யாராவது வாங்கலாமா அப்படின்னா ரெகுலர் பீப்புள் வாங்கி அங்கே போய் செட்டில் ஆகணும்னா அவங்களும் வந்து வாங்கி செட்டில் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அங்கே வந்து நீங்கள் ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. மற்ற ஊர் மாதிரி கிடையாது. துபாயில் வந்து ரியல் எஸ்டேட்டில் வந்து இன்றைக்கும் வந்து 8 to 12% வந்து ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. நீங்கள் வந்து வாங்கிட்டு ரெண்ட்டுக்கு விட்டால் கூட 8 to 12% இயர் ஆன் இயர் உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். ப்ராப்பர்ட்டி வந்து அந்தளவுக்கு வந்து அங்கே பூம் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே போய் நீங்கள் வந்து அங்கே ஒரு வேளை நீங்கள் அங்கே போய் செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா அங்கே போய் இந்த கோல்டன் விசா வந்து கொடுத்து வந்து டெபாசிட்டோ இல்லை வந்து ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டு அங்கே இருக்கலாம். ஆனால் வந்து இந்த டெக்னாலஜி பீப்புளுக்கு ஒரு பெரிய என்னென்னா வந்து ஒரு பெரிய என்ன பிரச்சனைன்னா அந்த ஊரில் இது உங்களுக்கு இது அது வந்து பேசிக்காக வந்து யூஏ வந்து இது டெக்னாலஜி கண்ட்ரி கிடையாது வந்து. ஸோ டெக்னாலஜி கண்ட்ரி இல்லைன்னா வந்து உங்களுக்கு டெக் ரிலேட்டட் ஜாப்ஸோ அதெல்லாம் வந்து இங்கே பெரிய லெவலெலாம் இருக்காது. ஏதாவது வந்து ரேண்டமாக 1 2 அங்கே இருந்தால் இருக்கும். அதுவும் வந்து அவங்க உள்ளுக்குள்ளேயே ரெஃபரல் எடுத்து முடிச்சுப்பாங்க வந்து. அந்த மாதிரி தான் அவ்வளோதான் இங்கே வந்து டெக்னாலஜி செக்டருடைய இது பொட்டென்ஷியல் வந்து. ஸோ அதனால் டெக்னாலஜி நம்ம அங்கே போனால் ஜாப் பார்க்கலாம், டெக்னாலஜியில் ஜாப் பார்க்கலாம். ஆனால் அங்கே இது டெக்னாலஜியில் ஜாப் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அங்கே போனீங்கன்னா வந்து அது ஒரு பெரிய ஏமாற்றத்தை கொடுக்கும். இன்னொன்று என்னென்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா இது இப்போ நீங்கள் வந்து அதை தவிர்த்துட்டு வந்து பணம் தான் எனக்கு முக்கியம், பணம் தான் சம்பாதிக்கணும் நிறையா அப்படின்னு சொன்னால் வந்து அதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது அந்த ஊரில். பிஸ்னஸ் பண்ணி நிறையா சம்பாதிக்கலாம், ரியல் எஸ்டேட்டில் நிறையா சம்பாதிக்கலாம், ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட்டாக நீங்கள் மாறிக்கலாம். இதிலெல்லாம் ஒன்றுமே ரொம்ப ஒரு கார் ஓட்ட தெரிஞ்சால் மட்டும் போதும். நீங்கள் வந்து உங்கள் கிளைண்ட்ஸை கூட்டி கொண்டு வந்து உங்களுக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சதுன்னா இது நீங்கள் அங்கே அவங்கள்ட்ட சொல்லி நீங்கள் வந்து யூ கேன் எக்ஸ்பிளைன் எவ்ரிதிங் அபவுட் த ப்ராப்பர்ட்டி. ஸோ அது மட்டும் நீங்கள் வந்து ப்ராப்பர்ட்டியை பற்றி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா அதுவே வந்து உங்களுக்கு ஒரு நாளைக்கு ப்ராப்பர்ட்டி விற்றுச்சுன்னா நல்ல கமிஷன்ஸ், ரொம்ப ஹை கமிஷன்ஸ் இந்த ஊரில் கிடைக்குது. அதேமாதிரி ரெண்டல்ஸ்க்கும் நீங்கள் வந்து காமிச்சிங்கன்னா ரெண்டல்ஸும் கிடைக்குது வந்து. அது வந்து ஒரு ஹைடெக்கான ஒரு ப்ரோக்கரேஜ், நம்ம ஊர் ப்ரோக்கர்னு நினச்சிடாதீங்க. ஸோ ஹைடெக்கான ப்ரோக்கர் ஊர் அது. ஸோ இதெல்லாம் வந்து அட்வான்டேஜ் இருக்குது. பணம் சம்பாதிக்கிறதுக்கு நல்ல ஊர் தான். அது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு செகண்ட் ஹோம் மாதிரி உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு வேளை அங்கே இது நான் வேறு ஊரில் நம்மளுக்கு வேறு ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து இருக்காருன்னா அங்கே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு நைட் லைஃப்லாம் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து எல்லா இடத்துலையும் சுற்றி பார்க்கலாம். அதெல்லாம் வந்து எல்லாமே நல்லாயிருக்கும். ஆனால் இன்னும் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால் வந்து அந்த ஊர் எல்லாமே ஆர்டிஃபிஷியல் தான். அந்த ஊரில் வந்து ஆக்சுவலாக வந்து ஃபுல்லாக வந்து டெசர்ட்னால எதுவுமே வந்து எல்லாமே ஆர்டிஃபிஷியலாக தான் இருக்கும். ஆர்டிஃபிஷியல் ஐலண்ட்ஸ், ஆர்டிஃபிஷியல் ட்ரீஸ், ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸ் எல்லாமே. ஸோ அதனால் நீங்கள் ஃபுல்லாகவே வந்து அந்த ஊரில் நீங்கள் போகிறா இருந்தால் எல்லாமே வந்து உண்மை மாதிரி இருக்கும், மரம் மாதிரி இருக்கும். ஆனால் அது மரம் கிடையாது. புல் மாதிரி இருக்கும், ஆனால் அது புல் கிடையாது. ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் வச்சுக்கணும். தீவு மாதிரி இருக்கும், ஆனால் தீவு கிடையாது. ஆக்சுவலாக வந்து எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இதாக இருக்கும். இப்போ கூட வந்து பான் ஜுமேரா அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு ஆர்டிஃபிஷியல் ஐலண்ட் கிரியேட் பண்ணி நிறைய பிக் ஷாட்ஸ் நிறையா நம்ம ஊரில் இது இந்தியாவிலேருந்து ஷாருக் கான், அம்பானி அவங்கெல்லாம் வந்து அங்கே வீடு வாங்கியிருக்காங்க. அந்தளவுக்கு அவ்வளோ ரிச்சான பீப்புள் லீவு அங்கே வந்து வாங்கிட்டு லீவ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் இங்கே வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இப்போ ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்து இன்னொன்று என்ன அப்படின்னா வந்து வெதர் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு 2-3 மந்த்ஸை தவிர மற்ற எல்லாமே வந்து பயங்கரமாக சுட்டடிக்கிற வெயில் அடிக்கும். நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா வெயில் கிடையாது. ஆக்சுவலாக வந்து அதோட டபுள் மடங்கு அடித்து பண்ணும். ஏசி இல்லாமல் நீங்கள் வந்து இருக்க முடியாது அந்த ஊரில். ஸோ இதெல்லாம் பாருங்கள். உங்களுக்கு அப்படி ஒரு வேளை வந்து அங்கே போகிறா இருந்தால் நீங்கள் வந்து போகலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த வேலை தேடிட்டு செட்டில் ஆகிறா இருந்தாலும் அது ஒரு ஆப்ஷன் இருக்குது. வந்து வீசாவே வாங்காமல் நீங்கள் போய் ஜஸ்ட்டு வந்து ஒரு டூரிஸ்ட் விசாவில் போய் அங்கே போய் ஒரு 3 மந்த் இருந்து ஒரு ரிஸ்க் எடுத்து வேலை தேடுறா இருந்தால் கூட அந்த ஊரில் வேலை தேடி செட்டில் ஆனவங்களும் எனக்கு தெரியும். அது வழியாகவும் நீங்கள் வந்து பணக்காரன் ஆகலாம். எனக்கு தெரிஞ்சு 3 மந்த் விசாவில் போய் அந்த ஊரில் வந்து வேலை தேடிட்டு அந்த வேலையில் வந்து செட்டில் ஆகி இப்போ பெரிய லெவலில் பெரிய மில்லியனராக இருக்கிற எனக்கு வந்து பர்சனலாக வந்து 2 பேர் தெரியும். வந்து அவங்க வந்து சாதாரணமாக காலேஜ் கிராஜுவேட் தான். இந்தியாவில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு 3 மாதம் விசாவில் வந்து அங்கே போய் ஒரு வேலை வாங்கி அந்த வேலையில் செட்டில் ஆகி அப்படியே படிப்படியாக வந்து வேறு அடுத்தடுத்த ஜாபுக்கு ஜம்ப் பண்ணி இன்றைக்கி அவங்க டெக் ஜாபில் இல்லை,
ஆனால் வந்து அவங்க சம்பாதிக்கிற பணத்துக்கு வந்து அளவே கிடையாது, அந்தளவுக்கு சம்பாதிக்கிறாங்க. அங்கேயே செட்டில் ஆயிடுவாங்க. செட்டில் ஆனால் நீங்கள் சிட்டிசன்ஷிப்போ க்ரீன் கார்டோ கொடுக்க மாட்டாங்க. லாங் டேர்மில் நீங்கள் எத்தனை நாள் வேணாலும் அந்த ஊரில் இருந்துக்கலாம். எந்த வீசா பிரச்சனையோ எதுவும் மற்ற எதுவுமே வந்து உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் அந்த ஊரில் கிடையாது. வந்து ஆக்சுவலாக வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் அன்லெஸ் யூ டோன்ட் கிரியேட் எனி ப்ராப்ளம் வித் தட். ஸோ அதுதான் ஒரு பெரிய இதெல்லாம் வந்து குட் அண்ட் பேட் திங்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். வந்து வேறு ஏதாவது இதை தவிர்த்து வந்து துபாயை பற்றி வேறு ஏதாவது ஸ்பெஷலான திங் உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இன்னொரு நாளைக்கு வந்து இன்னொரு இது நல்ல கண்டென்ட்டோடு நான் சந்திக்கிறேன். ஓகே தேங்க்யூ வெரி மச் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் காஃபி வித் மீ. தேங்க்ஸ்.